நல்ல ஆண்டவர் அடையாளம் தெரியாத ஒரு எஸ்தருக்கு அரசனின் அன்பு கிடைக்கும்படி செய்தார். இந்த மாதத்திலே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறது எது தெரியுமா? ராஜாவின் அன்பு. மனிதர்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? எனக்கு அன்பு வேண்டும், யாராவது ஒருவர் என்னை நேசிக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு மனிதனின் இருதயத்தில் இருக்கிற ஏக்கம். அந்த மனிதன் தேவனுடைய அன்பை காணுகிற வரைக்கும் அவருடைய இருதயம் அடித்து கொண்டே இருக்கிறது, அவர்களுடைய இருதயம் தத்தளித்து கொண்டே இருக்கிறது, அலைமோதுகிறது. எப்பொழுது தேவனுடைய அன்பை காண்கிறார்களோ அன்றைக்குத்தான் அந்த இருதயம் அமைதல் அடைகின்றது. இன்றைக்கு உங்கள் இருதயம் அமைதலின்றி தத்தளிக்கிறது அல்லவா? கணவனின் அன்பு கிடைக்கவில்லை, மனைவியின் அன்பு கிடைக்கவில்லை, பிள்ளைகளின் அன்பு கிடைக்கவில்லை, என்னை நேசிப்பார் ஒருவரும் இல்லை என்று உங்களை எத்தனையோ பேர் கலக்கத்தோடு இருக்கிறீர்களே. இந்த மாதம் உங்களுக்கு ராஜாவின் அன்பு உங்களை தேடி வருகிறது. நீங்கள் ராஜாவின் அன்பை ருசிப்பீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள், உணர்வீர்கள். அந்த அன்பிலே அகமகிழும்படி ஆண்டவர் தன்னுடைய அன்பை உங்கள் இருதயத்தில் ஊற்றப் போகிறார். இந்த ராஜாவின் அன்பு கிடைத்தவுடன் ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று. இந்த எஸ்தர் ராஜாத்தி உடனே தன் தேவையை சொல்லவில்லை. அவள் சொல்லுகிறாள், ராஜா எனக்கு நீர்தான் வேண்டும், நான் வைக்கிற ஒரு விருந்துக்கு நீர் வர வேண்டும் என்று சொன்னாள். இந்த பதிலை ராஜா எதிர்பார்க்கவே இல்லை. மற்றவர்கள் என்றால் எதையெல்லாமோ கேட்டிருப்பார்களே, இந்த பெண் நீர் நான் வைக்கிற விருந்துக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறாளே என்று சொல்லி அவரும் ஆச்சரியப்பட்டிருப்பார் எஸ்தரின் அன்பினால். பிரியமானவர்களே, எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்த பரலோக ராஜாவுக்கு உங்கள் அன்பை கொடுக்க வேண்டும், உங்கள் அன்பை காட்ட வேண்டும். அவர் சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல எல்லாரை விட இயேசு உங்களை நேசிக்கிறாரே. எல்லாருடைய அன்பை விட இயேசுவின் அன்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதே. அந்த அன்பான ஆண்டவரை இந்த மாதம் எல்லாம் நீங்கள் நேசிக்க துவங்குங்கள். அந்த அன்பின் ராஜா உங்களை பார்த்து சொல்லுவார், உனக்கு என்ன வேண்டும்? உன் மன்றாட்டு எது? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் மகனே, கொடுப்பேன் மகளே. நீ என்னை நேசிக்கிறாயே, நான் தான் வேண்டும் என்று சொல்லுகிறாயே, என்மேல் நினைவாய் இருக்கிறாயே, என்மேல் ஆசையாய் இருக்கிறாயே, நினைவாய் இருக்கிறாயே, பற்றோடு இருக்கிறாயே, அன்போடு இருக்கிறாயே, நீ கேட்பதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை அதிகமாய் நேசியுங்கள். இந்த மாதத்தில் அவர் உங்கள் வேண்டுதல்களுக்கு பதில் கொடுப்பார்.